ஹாய் ஹலோ காய்ஸ், இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த வாரம் சரிகமபால சீஃப் கெஸ்ட் மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா திவினேஷ் வந்திருக்காருங்க. அவர் எதுக்கு வந்திருக்காரு, அதுக்கான பின்னணி என்ன, இனியாவுக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்றதுக்கான அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குற பர்சனாக நீங்கள் இருந்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் அடுத்த போடுற வீடியோக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் அண்ட் பாப்அப்ஸ் வந்து உங்களுக்கு கண்டினியூஸாக கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கான கருத்துக்கள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா தாராளமாக நீங்கள் கமெண்ட் பாக்ஸ்லையும் மென்ஷன் பண்ணலாம். ரீசெண்டா ஜீ தமிழ்ல நடந்திருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ரியாலிட்டி காம்படிஷன் ஷோ அப்படின்னு சொல்லணும்னா சரிகமபா சீனியர் சீசன் 5 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஒரு சிங்கிங் காம்படிஷன் அப்படின்னு சொல்லலாம். ஒவ்வொரு வாரமும் புது புது ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ற வகையில வந்து சூப்பரா நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில இந்த வாரம் நடத்த போற ரவுண்ட் தான் ஓல்ட் இஸ் கோல்டு. ஸோ இந்த டைட்டிலுக்கு ஏத்த மாதிரி ஒரு பர்சன் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா முன்னாடி டைட்டில் வின்னர் பண்ணவர், அதாவது சரிகமபா லிட்டில் சாம்பியனுடைய டைட்டில் வின்னர் தான் திவினேஷ். ஸோ இவரு நிறைய பழைய பாடல்கள் பாடி தான் ஹிட் பண்ணாரு. அது மட்டும் இல்லாம இவரோட வாய்ஸ்ல அந்த மாதிரி ஓல்டு சாங் கேட்கும்போது, அதாவது 80s சம்பந்தப்பட்ட சாங்ஸை கேட்கும்போது அவ்வளவு சூப்பராகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாம ரீசெண்டா கனடால, லண்டன்ல இங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கான்செர்ட் பண்ணாங்க. கூட லிஜெண்டா இருக்கக்கூடிய இப்ப இருக்கக்கூடிய ஜட்ஜஸ் ஸ்ரீனிவாசன் சார், எஸ்பிபி சரண் சார், இவங்க கூட எல்லாம் சேர்ந்து வந்து பாத்தீங்கன்னா டிராவல் பண்ணி அங்க ஒன் ஆஃப் த பர்ஃபார்மரா வந்து பாத்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. அந்த அளவுக்கு இவரோட பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருக்கும். ஸோ கண்டிப்பா இதுக்கு முன்னாடி சீசன் பார்த்துருக்கவங்களுக்கு கண்டிப்பா திவினேஷோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும்னு விஷயம் நான் சொல்லிதான் தெரியணும் இல்லை. ஸோ கிளியரா உங்களுக்கு தெரிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அந்த வகையில இவர் மூலியமா இந்த ரவுண்டுக்கு கூட்டியிருந்தா ரொம்ப அப்சல்யூட்டான ஒரு பர்சன், ஒரு சின்ன பையனா இருந்தாலும் சூப்பரா பாடக்கூடிய பர்சன் என்ற வகையில தான் அவர் வந்து கூப்பிட்டுருக்காங்க அப்படின்ற விஷயம் தாராளமா தெரியுது. ஏன்னா ரவுண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்னு போது அவ்வளவு கியூட்டா பாடுற திவினேஷ் ரொம்ப ஃபேமஸ்ல இருக்கவர். ஸோ இவரை கூப்பிட்டு இந்த ரவுண்டை கொஞ்சம் கண்டக்ட் பண்ணனா சூப்பரா இருக்கும் அப்படின்றதுக்காக தான் இவர் வந்து என்ட்ரி கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் இனியாவுடைய பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா போயிருக்கு அப்படின்ற விஷயத்தையும், ஓல்ட் இஸ் கோல்டு அப்படின்ற கெட்டப்ல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்திருக்காங்க அப்படின்ற விஷயத்தையும் ஜட்ஜஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே பாராட்டியிருக்காங்க. ஒருவேளை செகண்ட் டிக்கெட் டு ஃபினாலே வந்து இனியாக போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம். பட் பேஸ்ட் ஆன் த ஓட்டிங் ரேட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்ட் டேஸ்ல போயிட்டு இருக்கு. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இனியோட பர்ஃபார்மன்ஸ் பிளஸ் எஃபெக்ட் இன்னும் அதிகமாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் கூட இருக்கக்கூடிய மற்ற போட்டியாளர்கள் வந்து ரொம்பவே ஆர்வமாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. பேஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் பர்ஃபார்மன்ஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் இருக்கும் போது யாரு தான் அந்த செகண்ட் டைட்டில் வின் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி அந்த சேரை பிடிப்பாங்க என்ற கியூரியாசிட்டி நமக்குள்ளேயே இருந்துட்டு இருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ அந்த வகையில் திவினேஷ் மூலியமா செகண்டா யார் அந்த சேர்ல போய் உட்கார போறாங்க அப்படின்ற விஷயத்தை கூட சொல்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குமோன்ற மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க, உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்ற விஷயத்த மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல மென்ஷன் பண்ணுங்க.